எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 87வது ஸ்தோத்திரம். குமுத குந்தர குமுத குந்தர குந்த பர்ஜன்ய பாவனோ நில. பாவனோ அணில, அது பாவனோ அணில, அது சேர்ந்ததுனால பாவனோ நிலன்னு இருக்குது. அணிலன்றதை பற்றி தான் நான் இன்னைக்கு இப்போ சப்ளிமெண்ட்ரியில் கூட அதான் சொல்லலான்னு இருக்கேன். குமுத குந்தர குமுத குந்தர குந்த பர்ஜன்ய பாவனோ நில. பாவனோ அணில அப்படின்றத பாவனோ அணிலன்னு சொல்லணும். அமிர்தாசோ அமிர்தோபு சர்வஜ சர்வதோமுக. குமுத குந்தர குந்த பர்ஜன்ய பாவனோ நில அமிர்தாசோ அமிர்தோபு சர்வஜோ சர்வதோமுக. இதான் இது. எப்படி சொல்லணும்னா, குமுத குந்தர குந்த பர்ஜன்ய பாவனோ நில அமிர்தாசோ அமிர்தோபு சர்வஜோ சர்வதோமுக சொல்லும் போதே குமுத குந்தர குந்த பர்ஜன்ய பாவனோ நில அமிர்தாசோ அமிர்தோபு சர்வஜோ சர்வதோமுக. இப்படிதான் சொல்லணும். இதை சொல்றது இதுக்கு அர்த்தத்தை பார்ப்போம். குமுத குமுதன்றது குமுதம்னா தாமரை, தாமரை போல அழகானவன் அர்த்தம். குமுத குந்தர குந்துன்ற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா. குந்துன்றது சன்ஸ்கிரிட் வேர்டு. சென்னையில் அதை குந்தி கொண்டாங்களே, அந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் கிளாஸ் வார்த்தை, சான்ஸ்கிரிட் வேர்டு. குந்துனா உட்கார்றது, இருத்தல், இருன்றமே அது. குந்துனா வெயிட், அது சிட். வெயிட்ன்றது அர்த்தமே சிட்டு தான், உட்கார்ந்து கொன்றது தான் குந்தர. குந்துனா இரு, அதுதான் குந்தர. தரன்னா தாங்கிறது, தரன்னா பூமி, பூமி தரன்னா பூமி. குந்தரன்னா பூமி பக்தர்களை பூமியில் தாங்கி அவதரிப்பவர் அர்த்தம். பூமியில் பக்தர்களை காக்கும் பொருட்டு பூமியை தாங்கி அவதரிப்பவர், பூமியே தாங்குற அந்த இது. அதான் குந்துனா இருத்தல், தாங்கி நிற்கிறது, தாங்கி இருக்கிறது. அதான் இருத்தல். அதாவது அதை அடையிறது இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு குந்துன்னு பேரு. அதுதான் இப்ப நம்ம இங்க மெட்ராஸ் பாஷையில குந்துன்றாங்க பாருங்க, இரு உட்காரு அப்படின்றதுதான் அது குந்தர. அடுத்தது குந்த. அதே மாதிரி இந்த குந்துன்றதுக்கு பாருங்க, ஒரு முதல்ல குந்துன்றது வெயிட், சிட்டு வந்தது இல்லையா. அடுத்த ஒரு இது இப்ப குந்து பாவம். குந்துனா பாவம், தனா போக்குதல், தரன்னா பூமி தாங்குதல், பூமியை தாங்குறதுக்கு தர. இப்ப தன்றது போக்குறது. குந்தன்றது குந்துனா பாவம், தனா போக்குறது. குந்தன்றதுக்கு பாவத்தை போக்கி படிப்படியாக ஞானத்தை அருள்பவர். உங்களோட பாவத்தை போக்கி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞானத்தை ஊட்டி உங்களை ஞான மார்க்கத்துல திருப்பிட்டு உங்களுக்கு ஞானத்தை அப்புறம் மோட்சத்தை கொடுக்குறது. உங்களை ஞானத்தை அருளி உங்களை ஞான மார்க்கத்துல உங்களை திருப்பிட்டு அதுக்கப்புறம் மோட்சத்தை கொடுப்போம்னு அர்த்தம். இன்னொரு குந்தன்றது குந்தல்னு ஒரு மலர். குந்தல்னு ஒரு மலர், சத்தியசந்த தீர்த்த சொல்றது அதான். குந்தல்னு ஒரு மலர், அந்த மலரை போல அழகாக குந்தல் மலர் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அதுதான். அடுத்தது பர்ஜன்ய. பர்னா ஒவ்வொரு, பர்னா ஒவ்வொரு. தோப்பர் தீன் பர்மே, 3க்கு 2க்கு ஏக் பர் அப்படின்னு அது ஹிந்தியில வரும். அதெல்லாம் ஒண்ணு ஒவ்வொருன்னு அர்த்தம். பர்னா ஒவ்வொரு. ஜன்யன்னா ஜனனம், ஜனிக்கிறது தான் ஜனிக்கிறது. அதான் ஒவ்வொரு ஜனித்து கொண்டிருக்கும் ஜீவாத்மாக்களிலும் வசிப்பவன் அப்படின்னு அர்த்தம். பர்ஜன்ய பிறந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு குழந்தையுடைய உயிர்லையும் உயிர் நாடியாக இருப்பவன், வசிப்பவன், ஒவ்வொரு ஜீவாத்மாக்களையும் உள்ள இருப்பவன் அர்த்தம். பர்ஜன்ய. பாவனோ, பாவனோன்றது மாயை, மாயையில் சிக்க வைப்பவன். பாவனோ நிலன்றது பாவனோ பிளஸ் அணிலன்னு எடுத்துக்கிறாங்க. பாவனோன்றது மாயை, மாயையில் சிக்க வைப்பவன். அணிலன்னா முதல்ல சிக்க வச்சு உங்களை திண்டாட விட்டு அப்புறம் அறிய வைப்பது. முதலில் மாயை சிக்க வைத்து அதுக்கப்புறம் அது மாயைன்றது உங்களுக்கு தெரிய வைக்கிறது. இது ஒரு கிருஷ்ணனுடைய விளையாட்டு. இந்த அந்த பெருமாளோட விளையாட்டு. உங்களை முதல்ல மாயையில, உங்களை அறியாத உங்களை கொண்டு போய் அந்த மாயையில சிக்க வச்சிருது.
சிக்க வச்சு எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க மாயையில மாட்டிட்டு இருக்கீங்கன்றத உங்களே தெரிய வச்சு நீங்களே கொஞ்சம் வெக்கப்படுற மாதிரி பண்றது. அணில அமிர்த ஆசை. அமிர்த ஆசைன்னா அமிர்தம்னா அமிர்தம், ஆசைன்னா படைத்தல். அமிர்த ஆசை. அடுத்தது அமிர்த வகுப்பு. அமிர்த வகுப்புன்னா சாப்பிடுறது, அமிர்தத்தை சாப்பிடுறது. அது அமிர்த ஆசைன்னா அமிர்தத்தை படைத்தவன், உருவாக்கியவன் ஃபர்ஸ்ட். அடுத்தது அமிர்த வகுப்பு. அமிர்தன்னா அமிர்தம், வேன்னா உருவாக்குறது அவன் தான். வேன்னாலும் உருவாக்குறது தான், அமிர்தத்தை உருவாக்குறது. வேன்னா உருவாக்குறது. பூன்னா உண்ணுதல். அமிர்தத்தை உருவாக்குபவரும் அவர் தான், அதையே உணவாக உண்பவரும் அவர் தான். அதுதான் அமிர்தாசோ அமிர்த வகுப்பு. சர்வஜன்றது வந்து சர்வ பிளஸ் யஜ்ஞ, எல்லா யாகங்களையும் அறிந்த உணர்ந்தவன் அப்படின்றது சர்வஜ. சர்வதோமுக. சர்வதோமுகன்னா தோன்னா திசைகள், சர்வன்னா எல்லா, முகன்னா எல்லா இடத்துலயும் இருக்கிறது. சர்வதோ முகன்னா எங்கு நோக்கினா பரந்த அந்த தன்னுடைய முகத்தை காட்சியை அழுத்துவர் அப்படின்னு அர்த்தம். சர்வதோ முகன்னா எல்லா திசைகளையும் வியாபித்து எல்லா திசைகளையும் பார்த்து கொண்டிருப்பவன் அப்படின்றதாக அர்த்தம். ஆக இன்னைக்கு 87வது ஸ்தோத்திரத்துல எத்தனை பார்த்துருக்கோம்? 87ல 813 குமுத, 814 குந்தர, 815 குந்த, 816 பர்ஜன்ய, 817 பாவனம், 818 அணில, 819 அமிர்தாச, 820 அமிர்த வகுப்பு, 821 சர்வஜ, 822 சர்வதோமுக. ஆக இன்னைக்கு வந்து நம்ம இதை என்ன பார்த்துருக்கோம்? 813 இருந்து நேற்று 812 வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு 813 இருந்து 872 வரைக்கும் பார்த்துருக்கோம். 10 திருநாமங்களை இன்னைக்கு பார்த்துருக்கோம். 10 திருநாமங்களுக்கு அர்த்தத்தை பார்த்துருக்கோம். 1000 திருநாமங்கள்ல 10 திருநாமங்கள் இன்னைக்கு பார்த்துருக்கோம். 812 இருந்து 813 இருந்து 822 வரைக்கும் பார்த்துருக்கோம்.